நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை கெடுத்துக்கொள்ளாதபடிக்கு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்துவாராக. அதிகாலை தினம் தேடியே முகத்தினில் விழித்திடுவே, புது கிருபை அதை தேடியே பாதத்தில் அமர்ந்திடுவே. அதிகாலை தினம் தேடியே முகத்தினில் விழித்திடுவே, புது கிருபை அதை தேடியே பாதத்தில் அமர்ந்திடுவே. ஆனந்தம் பேரின்பம் என் அன்பரின் பாதத்திலே. ராஜா அல்லேலூயா, என் தேவா அல்லேலூயா. ராஜா அல்லேலூயா, என் தேவா அல்லேலூயா. கரங்களை விரித்து கர்த்தரை பார்த்து காலையில் பணிந்திடுவே, கவலையை மறந்து மகிழ்வுடன் இருந்து மகிமையை செலுத்திடுவே. கரங்களை விரித்து கர்த்தரை பார்த்து காலையில் பணிந்திடுவே, கவலையை மறந்து மகிழ்வுடன் இருந்து மகிமையை செலுத்திடுவே. பாதத்திலே முகம் பதித்து முத்தங்கள் செய்திடுவே. ராஜா அல்லேலூயா, என் தேவா அல்லேலூயா. ராஜா அல்லேலூயா, என் தேவா அல்லேலூயா. நியாயாதிபதி புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறதுக்கு முன்னாலேயே இதை குறித்து சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். இது யோசுவாவின் காலத்துக்கும் அதுக்கு பின்னால் உள்ள காலத்துக்கு முன்ன விஷயத்தை 1ஆம் அதிகாரம் சொல்லிடுச்சு. இப்போ 2ஆம் அதிகாரத்தில் வரும்போது அதனுடைய அந்த தொடர்ச்சி யோசுவாவுடையதான காலத்தில் என்ன நடந்ததுங்கிறதையும் தொடர்ந்து சொல்லிட்டு வருகிறதை நாம் பார்க்குறோம். ஏன்னா யோசுவா 24ஆம் அதிகாரத்திலேயே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள்ங்கிறத நாம் முன்ன பார்த்தோம். நான் யோசுவா சொல்கிறாரு, ரொம்ப அவங்களோட உள்ள விஷயத்தில் வெறுத்து போய் சொல்கிறாரு, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை செய்வோம், நீங்கள் என்னன்னு போங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டார் யோசுவா. ஆமாம். இப்போ அதுக்கு அந்த சம்பவத்திலையும் அதை அடுத்துள்ள அதை தொட்ட சம்பவமாக 2ஆம் அதிகாரத்தில் வரும்போது கர்த்தருடைய தூதனானவரே நேரடியாக இறங்கி வருகிறார். அவர் கில்காலிலிருந்து போகிமுக்கு வருகிறார். நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோட பண்ண உடன்படிக்கையை நான் ஒரு காலும் முறித்து போடுவதில்லை என்று இந்த தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாமலும் அவர்கள் பலிபீடங்களை இடித்துவிட கடவுள்னு நான் சொன்னேனே என்று சொல்கிறார். ஆனாலும் என் சொல்ல கேளாது போனீர்களே, ஏன் இப்படி செய்தீர்கள்? அல்லேலூயா. இது ஒரு பெரிய ஒரு பாரம். ஏன் இப்படி செய்தீர்கள்? ஆண்டவர் அதை பார்த்து கேட்குறார். ரொம்ப வேதனை நடுவத்தில் ஆண்டவர் கேட்குறார், நான் உங்களோட கூட நான் பண்ண உடன்படிக்கையை நான் முடித்து போடலை, நீங்கள் ஏன் நான் சொன்ன மாதிரி நடக்காமல் என் சொல்ல கேளாமல் ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்குறாரு. என்ன வருத்தமாக இருக்கும்ல, ஏன் இப்படி செஞ்சீங்க கேட்டுட்டு சொல்கிறாரு. அடுத்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீங்கள் கேட்காம போனதுனால நான் அவங்க முகத்துக்கு முன்பாக துரத்தி விடுவதில்லை. அப்போ இது வரைக்கும் துரத்துனது யார்? இவங்க நினச்சிக்கிறேன் நீங்களே அவங்களா துரத்துனதாக நினச்சிக்கிட்டாங்க. இல்லை, சொல்கிறார், நீ போனாய், நான் உனக்கு முன்னே போனேன். நான் சொல்கிறது நான் சொன்னதை நீ செய்யலை. நீங்கள் துரத்தி விடணும்னு நீங்கள் நினச்சிருந்தா துரத்தி விட்டுருக்கலாம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நீ திருந்தணும்னு நினச்சா நீ திருந்திருக்கலாங்கிற மாதிரி இருக்குது. நீ அதை விடணும்னு நினச்சா விட்டுருக்கலாங்கிற மாதிரி இருக்குது. சரி, துரத்தி விடலை. நீ அதுக்கு முன்பதாக துரத்துவது இல்லை, இனி நீ துரத்துவது இல்லை. ஏன்னா ஆமாம், நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன். அவர்கள் உன்னை நெருக்கும்படி அனுமதிப்பேன். அவர்கள் தேவர்கள் உனக்கு கண்ணியாக இருப்பாங்க.
எனக்கு கர்த்தர் சொன்னாங்க. அப்படி சொன்ன உடனே கர்த்தருடைய தூதனால் சொன்ன வார்த்தையினால எல்லாரும் ஓன்னு அழுதுருக்குறாங்க, சத்தம் போட்டு அழுதுருக்குறாங்க. போகியம் என்றால் அழுகைன்னு அர்த்தம். அழுது மனம் திரும்பி இருக்கிறாங்க. ஆண்டவரே எங்களை மன்னி, ஆண்டவரே எங்களை மன்னி, ஆண்டவரே. அந்த சம்பவம் தான் யோசுவா சில காரியங்கள்லாம் சொல்கிறார். அவங்க எல்லாத்தையும் அகற்றி போடுகிற விஷயத்தையெல்லாம் அவங்களோடு கூட பண்ணின அந்த உடன்படிக்கையெல்லாம் அங்கே சொல்கிற விஷயத்தை பார்க்குறோம். நாங்கள் இனிமேல் நாங்கள் தேவனை மட்டும்தான் சேவிப்போம், அந்த மாதிரி விக்கிரகங்களை சேவிக்க மாட்டோம், அந்நிய தேவனை பின்பற்ற மாட்டோம்னு ஒரு உடன்படிக்கை பண்ணி அங்கே கர்த்தருக்கு பலியிட்டு அவங்களை சரிப்படுத்தி கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் யோசுவா என்ன செய்கிறாரு, சுதந்திரத்துக்குள்ளே அவங்களோட வீதத்துக்கு அனுப்பி வைக்கிறார். அப்புறம் யோசுவாவின் சகல நாட்களையும் கர்த்தர் இஸ்ரவேல் சபையுடைய பெரிய கிரியைகளை கண்டவர்களும் யோசுவாவை பின்பு உயிரோடு இருந்தவர்களும் மூப்பரின் நாட்களையும் கர்த்தரை சேவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒழுங்காக அவங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 10ஆம் வசனத்தில் பாருங்கள், ஒரு கொடுமையான வசனம், ஒரு கொடுமையான சூழலை, வசனம் கொடுமையானதில்லை, ஒரு கொடுமையான சூழல். என்னென்னா, அந்த காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களோடு சேர்க்கப்பட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிட்டான். அப்போ என்ன அர்த்தம், இவங்க அந்த சத்தியத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலையோ, அந்த சத்தியத்தை என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, கர்த்தர் செய்த அற்புதங்கள் என்ன நடந்துச்சு, நாம் எப்படிப்பட்டவர்களாக நாம் இருந்தோம், நாம் எப்படியெல்லாம் கர்த்தர் நமக்காக அற்புதம் செஞ்சு இப்போ எப்படிப்பட்ட இடத்துல நம்ம கொண்டு இன்றைக்கி எப்படி ஆசீர்வாதமாக வச்சுருக்காருங்கிறதெல்லாம் தெரியாத வந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்களாம், இஸ்ரவேல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செஞ்சு மறுபடியும் பாகால்களை சேவிச்சிட்டாங்க. இப்போ பாகால்களை சேவிக்கிறதுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால், பாகாலை சேவிக்கும் போது யெகோவா தேவனையும் ஒரு ஆளாக ஏற்றுக்கலாம். அவங்கள இயேசுவையும் ஏற்றுக்குவாங்க, அவங்க 10ல் 11 சேர்த்துக்குவாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும்போது நம்ம கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் சொந்தம், வேறு எதுவும் கூடாது. ஆனால் நீ அந்த பக்கம் போனால் கிறிஸ்துவையும் ஏற்றுக்கலாம், கிறிஸ்துவ மறுபடியும் நடந்துக்கலாம், உன் இஷ்டம் போலையும் நடந்துக்கலாம். அப்போ எளிதான வாழ்க்கையை அவங்க சேவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 12ஆம் வசனம் சொல்லுது, தேவனாய் கர்த்தரை விட்டுட்டு சுற்றி இருக்கிற ஜனடைய அந்நிய தேவனை பின்பற்றி அவங்கள பணிஞ்சிட்டு கர்த்தருக்கு ரொம்ப கோபம் உண்டாக்கிட்டாங்க. அவங்க பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவிச்சாங்க. அதெல்லாம் அது விக்கிரக ஆராதனை மட்டுமல்ல, அது வேசித்தனங்கள் மட்டுமல்ல, அதில் வன்முறைகள், வக்கிரங்கள் இதெல்லாம் இருக்குது. அப்போ ஆண்டவரை மேலே கோபம் உண்டாகி என்ன செய்கிறாரா, ஆமாம் நிற்கக்கூடாதபடிக்கு ஒப்பு கொடுத்து பயங்கர கையில் விட்டு போட்டான். இப்போ இனி இவனை திருந்ததுக்கு வழியே இல்லைன்னு சொல்லி மறுபடியும் அவங்கள அடிமைத்தனத்துக்கு ஆண்டவரே அவரே விற்று போட்டார். இதை குறித்து பின்னால் சங்கீதங்களில் ஒரு இடத்துல ஒரு தீர்க்கதரிசிகளும் சங்கீதத்திலும் சொல்லப்பட்டிருக்குது, ஆண்டவர் பார்த்து அவர்களை விட்டு போடாவிட்டால் அவர்களை மேற்கொள்ளுகிறவன் யார் அப்படின்னு வசனம் இருக்குது. ஆண்டவர் பார்த்து அவர்களை விட்டு போடாதிருந்தால், சத்துருக்களுக்கு அவர் விட்டு போடாதிருந்தால், ஆண்டவர் மட்டும் அவங்க கூட, ஆண்டவரே அவர்களை விட்டு விலகினதுனால தான் அவங்களை ஜெயிக்க முடிஞ்சதே தவிர ஆண்டவர் அவர்களை விட்டு விலகாதிருந்தாரே ஆனால், ஆண்டவருக்கு அவங்க கீழ்ப்படிந்து இருந்திருப்பார்களே ஆனால், ஆண்டவருக்கு அவங்க பிரியமானவர்களாக இருந்திருப்பார்களே ஆனால் அவர்களை யாராலும் ஒன்று செய்த முடிந்திருக்காது. ஆனால் அவர்கள் தேவனை விட்டு விட்டபடினாலும், தேவனும் அவர்களை விட்டு விலகி விட்டபடினாலும், தேவன் அவர்களை வித்து போட்டபடினால, ஆமாம் என்ன நடந்து போச்சு, கர்த்தருடைய கையே அவளுக்கு தீமை, அவன் நன்மைக்கு அல்ல தீமைக்கே அவர் விரோதமாக இருந்துச்சா, நெருக்கப்பட்டாங்களாம். ஆனாலும் நம்ம ஆண்டு ரொம்ப நல்லவர், அவர் கோபம் கொண்டாலும் அவன் ஸ்தோத்திரம், அவர் கிருபை உள்ளவர். அங்கே என்ன நடக்குது, அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நியாயாதிபதியிலே எழும்ப பண்ணாராம். அவங்க கொள்ளையிடுற கைக்கு அவங்கள நீங்களாக்கி ரட்சித்தாராம். அவங்க நியாயாதிபதி, அப்புறம் நியாயாதிபதி கருத்து நல்லா இருப்பாங்க, நியாயாதிபதி வார்த்தையை சொல்ல கேளாமல் மறுபடியும் சோரம் போய் பின்வாங்கி போயிடுவாங்களாம். மறுபடியும் கர்த்தர் என்ன செய்வாங்களாம், அவங்கள கடிந்து கொள்வார். இந்த ஒரு பாவத்தினுடையதான ஒரு சுழற்சி. பாவம் செய்வாங்க, பாவம் செஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை வரும். தண்டனை வந்த குய்யோ முறையோ, ஆண்டவரே அப்பா நாங்கள் மன்னிச்சுக்கோங்க, இனிமேல் தப்பு பண்ண மாட்டோம், இனிமேல் தவறு செய்ய மாட்டோம்னு மன்னிப்புக்காக கெஞ்சி மன்றாடி ஜெபம் பண்ணுவாங்களாம். ஆண்டவர் உடனே அவங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுப்பதற்கு ஒரு நியாயாதிபதியிலே கர்த்தர் எழுப்புவாராம். அந்த நியாயாதிபதியின் காலங்களெல்லாம் அவங்க நல்லா இருப்பாங்க. மறுபடியும் அவங்க தப்பு படும்போது என்ன செய்வாங்க, ஆமாம்
ஆண்டவர் அந்த ஒரு 18ஆம் வசனம் கடைசியில் கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். என்னதான் அவருடைய பிள்ளைகள் அல்லவா, நாம் குய்யோ முறையோன்னு அழும்போதும், நாம் ஜெபத்தில் ஆண்டவரே நாங்கள் பாதிக்கப்படுறோன்னு கலங்கும் போதும் ஆண்டவர் நம்ம மனஸ்தாபப்பட்டு நமக்காக நியாயாதிபதி அனுப்பி நம்ம விடுவிக்கிறார். ஆனால் 10ஆம் வசனம் மக்களுடையதான சுபாவம் என்னென்னா, அந்த நியாயாதிபதி மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் தாங்கள் முன்னே செஞ்சு அதே பாவத்தை மறுபடியும் செஞ்சு நினைக்கிற கஷ்டம்தான். இந்த உலகத்தில் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வது கடினமான ஒன்று தான். அது நம்ம இழுத்து கொண்டே இருக்கோம். ஆனாலும் தேவனே அவங்க மறுபடியும் கேடாய் நடந்தாங்களாம். தங்களுடைய பிதாக்களை பார்க்கணும், ஆமாம், தங்களுடையதான கிரியைகளை முரட்டாட்டமான கிரியைகளை செய்ய ஆரம்பித்தாங்களாம். அந்த வழியை விடாது இருப்பாங்க. ஆகையினால ஆண்டவர் அவங்கள என்ன செஞ்சாரா, அவங்க மேலே ரொம்ப கோபம் கொண்டு 21ஆம் வசனத்தில் பார்க்குறோம், யோசுவா மரித்து அவன் காலத்துக்கு பிற்பாடு எதெல்லாம் துரத்த முடியலையோ அதெல்லாம் பிறகு துரத்தி விடாது இருப்பேன்னு சொல்லிட்டார். அவர்கள் என் சொல்லை நான் 20ஆம் வசனம், நான் கற்பித்த என் உடன்படிக்கையை மீறி என் சொல்லை கேளாதே போனபடினால நான் அவங்களை ஒருவரையும் இனி முன்பாக நான் துரத்தி விடாதிருப்பேன், இனி அவங்கள கடிந்து கொள்வேன்னு சொல்லிட்டேன். இதுதான் ஆண்டவருக்கு அப்போ இதுதான் காரணமாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கெடுத்துக்கொள்ளாதபடிக்கு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நம்மை வழி நடத்துவாராக. தொடர்ந்து வாசியுங்கள், இன்னும் பல ரகசியங்கள் உள்ளே இருக்குது. ஏன் எனக்கு இந்த சோதனை என்ற கேள்விக்கு பதில் இங்கே உள்ளே இருக்குது. நீங்கள் கர்த்தரையே செய்வீங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நியாயாதிபதிகள் 2வது அதிகாரத்தை பார்க்குறோம். இதில் கர்த்தருடைய தூதனானவரே மறுபடியுமாக இது வரைக்கும் மோசே மூலமாக பேசினார்னு பார்த்தோம், யோசுவா மூலமாக பேசினார்னு பார்த்தோம். இதில் கர்த்தருடைய தூதனானவரே ஜனங்கள் மத்தியில் என்ன செய்யிருக்காரு, அந்த போகியம் இடத்துல என்ன செய்திருக்கிறாரு, பேசியிருக்கிறார். ஜனங்களெல்லாம் என்ன செய்திருக்கிறாங்க, மனம் திரும்பி இருக்கிறாங்க. அதில் கேட்ட காரியங்கள் என்னென்னா, ஏன் என்னுடைய சொல்லை கேளாமல் போனீங்க, நான் சொன்னதை ஒன்றுமே நீங்கள் என்ன செய்யலை, கீழ்ப்படியிலையே, ஆகையினால் நான் என்ன செய்ய மாட்டேன், இனி என்ன செய்ய மாட்டேன், இந்த ஜனங்களை துரத்தி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிற கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறத இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அதற்கு ஜனங்கள் என்ன செய்தாங்க, மனம் திரும்பினாங்க. பிறகு திரும்ப தேவனை அறியாத அடுத்த சந்ததி உருவாகும்போது அந்த தேவன் செய்த கிரியைகளையும் மறந்து போனார்களாம். அப்போ என்ன செய்யணும்னா, ஆபிரகாமுக்கு நான் செய்கிறதை மறைப்பேனோ, அவன் தன் சந்ததிகளுக்கு, தன்னுடைய பின் சந்ததிகளுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, தேவனை பின்பற்றி நடங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அவன் கற்றுத்தருவான், போதிப்பான் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். ஆனால் இன்றைக்கி நம்முடையதான வாழ்க்கையில் நம்மோட நம்ம என்ன செய்திடக்கூடாது, இந்த சுவிசேஷம், இந்த தேவனுடையதான காரியங்கள், ரட்சிப்பு நம்மோடு நின்று போகக்கூடாது. அடுத்த சந்ததிக்கும் நம்ம என்ன செய்யணும், அந்த காரியங்களை நாம் எடுத்து சொல்ல வேண்டியதான நம்ம கட்டாயத்தில் இருக்கிறோம். தேவனை அறியாத ஜனங்கள் வந்துட்டாங்கன்னா எவ்வளோ வேதனை பாருங்கள். நம்முடைய குடும்பம் இருக்குது, நம்முடையதான சந்ததிகள், நம்ம புறஜாதிகளை கல்யாணம் பண்ணி அவர்களுடையதான விருப்பத்தின்படி நடந்து கொண்டு அந்த அவர்கள் குடியிருக்கிற ஜனங்கள் மத்தியில் செய்யப்பட்டதான அவர்களுடையதான எல்லா சாங்கிய சம்பிரதாயங்களையும் பின்பற்றி போனால் நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு அர்த்தமே இல்லையே. கர்த்தர் எப்படி நம்மை அதற்கு மன்னிப்பாருன்னு சொல்லி பாருங்கள். நம்முடைய பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வழி நடத்துறது ரொம்ப அவசியம். நம்ம தெய்வ பயத்தோடு நம்ம என்ன செய்யணும், பிள்ளைகளை உருவாக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதான வெற்றி அல்லது நம்ம தோல்வி தான். நம்முடைய பிள்ளைங்களை ரட்சிப்புகளை வழி நடத்தலைன்னா அது தோல்வியாக முடிந்து போயிடும். ஆகையினால் நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். தேவனுக்குள்ளாக வழிநடத்த கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்தருள்வாராக. நம்ம அதில் கடைசியில் போட்டிருக்கு பாருங்கள், ஏன் கர்த்தர் அந்த ஜனங்களெல்லாம் விட்டு வைத்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஏன் விட்டு வைத்தாரா, சோதிப்பதற்காக. திரும்பவும் என்னையை அவங்க ரட்சிப்பாங்க, என்னை தேவனை தேடுவாங்களா இல்லையா, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்களா இல்லையாங்கிறத சோதிப்பதற்காகவும் என்ன செய்தாரா, அந்த ஜாதிகளை தேவன் அவர்களுக்கு விட்டு வைத்தார் என்று சொல்லி நம்ம இதில் பார்க்குறோம். அதனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிறார். அவருடைய சித்தத்தின்படி செய்வோம், அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா. அப்பா, அந்த நாளிலும் தேவனே இந்த வார்த்தைகளை நாங்கள் கர்த்தாவே, அப்பா கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, நாங்கள் கேட்டு அதன்படி செய்ய உதவி செய்யுங்க.
ஆமேன் அப்பா அடுத்த சந்ததிக்கு ஆமேன் உங்களுடையதான சத்தியத்தை எடுத்து சொல்லத்தக்கதான அப்பா ஒரு தைரியத்தையும் ஒரு ஞானத்தையும் ஆமேன் அப்போ ஒரு கீழ்ப்படுதலை ஒரு பயபக்தியையும் ஆமேன் அப்போ ஒரு கடமை உணர்வோடு செயல்படவும் தேவரே நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகள் கத்தாவே எல்லாவற்றிலையும் வளர்கிறாங்க, சத்தியத்தில் வளராமல் போயிடுறாங்களே. சத்தியம் அவர்களுக்கு கத்தாவே அப்பா எட்டாக்கனியாக இருக்குதே, அவர்களுக்கு கசப்பாக இருக்குதே தேவனே. அப்பா அந்த 10 கட்டளைகள் ஆமேன் அப்பா அந்த ஜெபங்கள் அப்பா அந்த ஆவியின் கனிகள் இப்படிப்பட்டதான ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் எங்கள் பிள்ளைங்க உருவாகுறாங்களே ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். பெற்றோருக்கு அப்பா அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கத்தக்கதான ஞானத்தை நீர் கட்டளையிடுவீராக தேவனே. நீர் அனுக்கிரகம் செய்தரலும் அப்பா. நீர் இறங்கி அற்புதம் செய்வீராக. நாங்கள் உமக்கு பயந்து பயந்த சந்ததி உருவாக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.